Hey guys, இது உங்கள் டார்க் லார்ட். நான் இன்னைக்கு லெவல் டெவலுன்ற கேம் தான் ஆட போகிறேன். இங்கே நான் 2வது வாட்டி ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் போன வாட்டி கொஞ்சம் சின்ன கொலார் பண்ணிட்டேன். நெட்டு கொலார் பண்ணல, நான் கொலார் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன். அதாகப்பட்டது அது வேறு கேம், ராஜர் கம்பெனின்ட்டு. அந்த கேமு 2 வாட்டி எடுத்தேன். அதுவே நெட்டு கொலார் பண்ணி போயிடுச்சு. எத்தனை வாட்டி வீடியோ எடுக்குதுன்ட்டு தெரில கழிச்சு. இதுக்கு மட்டும் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக இந்த வீடியோ டெலிட்டே பண்ண போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி தான் வீடியோ எடுத்தேன், ஆனால் நல்லா ஞாபகம் இருக்கு. எத்தனையோ இடத்துல இந்த மாதிரி செருப்படி வாங்கினதுனால ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்குன்னு சொல்லி இந்த ஒரே ஆள் நான் தாங்க. அடே இந்தியாடா உழுவ. ஆஹா, எத்தனை வாட்டி பண்ணாலும் ஓடிடும் கைஸ். ஆஹா, இந்த சீட் வந்ததுனால கிளச் ஆகிடுச்சு. ஆமாம், இது வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் முடிச்சிருப்பேன். அதுக்கு சொல்லிட்டேன், இருந்தாலும் ஞாபகம் இல்லை. இந்த முடிச்சேன்னு சொன்ன ஒரே வார்த்தை அடுத்த செகண்டே சாவறேன். சாவும் ஓடண்டா. இன்னும் ஓரத்துலையும் சாவாமல் ஓடண்டான்னு சொன்னாதான் சாவாமல் ஓடுவான் போல. சாவாமல் ஓடு. இல்லை, தப்பு. அப்படியே ஓடுறான். ஃப்ரண்ட்ல வருமா? அடே, முடிச்சது கூட பண்ண தெரில. குச்சி அடுத்த செகண்ட் அவன் குதிக்க மாட்டேங்கிறான். அப்போ ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் ஸ்பைக் மேலே ஒன்று குதிக்காம போனேன் பாருங்க. அங்கே வரைக்கும் நான் இங்கே ஸ்பைக்ஸ் தொடங்கிடுவோம். என்ன பண்ணிட்டேன், இன்னும் அருமையாக பண்ணிட்டேன். இப்போ அந்த டோர் பவரில் போனோம்னா இந்த பவர்லேருந்து வரணும். அடுத்தது போவோம். இல்லை, எனக்கு பொருளை இப்போ நான் என்னத்துக்கு ஒன்று எதுவுமே பண்ணாமல். நல்ல வேலை, திடீர்னு அதுக்கு மேலே எழுமினோடனே ஞாபகம் வந்துச்சு. இல்லைன்னா அதுவும் மறந்துட்டு ஏழாமல் பண்ணிருப்பேன். எப்படா அடாங்க பண்ணிட்டேன். கூட்டின்னு போய்டுறா தம்பி. இதெல்லாம் பார்த்தேன், யாருக்குனே பண்ணியிருக்கேனேன்ட்டு குதிச்சுட்டு செத்து. ஸோ இல்லை, எனக்கு புரியல. நான் இப்போ எந்த மூலையில் போய் முட்டிக்கிறது? வரமாட்டேங்குது. வந்துச்சு. நான் WASD யூஸ் பண்ண முடியுமா? ஸ்பேஸ் பரவாயில்ல, ஒரு காலப்பா. நான் இதே பண்ணுறேன். ஓய், அந்த பாட்டு மட்டும் அவ்வளோ நினச்சி குதிச்சு, அந்த பாட்டு விடாமல் ஃபுல் பாட்டுமே வந்துச்சு. ஆனாலும் இது ஏற்கனவே முடிச்சிருக்கேன். என்ன காமெடி.
இதெல்லாம் ஞாபகம் இருக்காது, ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அந்த பால்ஸில் படாமல் போகணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு வந்து மாத்திரையே முட்டியிருக்கும். ஓ இது இன்வெர்ட்டடா, அதை மறந்துட்டேன். லெஃப்டில் எழுதுனா ரைட்டில் போவோம், ரைட்டில் எழுத்துனா லெஃப்டில் வரும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் தான் எழுத்துறேன், ஆனால் அந்த பக்கம் போகிறான் பாருங்கள். இந்த வாட்டி மவுஸில் எழுத்துனேன். இதில் ஏன் அவனை மூவிங் ஸ்பைஸ்லாம் எங்கே சொன்னான் கேட்குறேன். ஒரு செகண்ட் குழப்பிக்கிட்டேன் நான், என்னடா இது இப்படி இருக்குதுன்ட்டு. ஓ புதுசா ராய், ஓ இதுவா, அது மறந்துட்டேன். கரெக்டாக ஞாபகம் வந்து என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இதுவா இன்வெர்ட்டரு, ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் மாறும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சொல்லலை மாறுதுன்ட்டு. ஸ்க்ரீன் அந்த புருக்குன்னு ஆடும் போது கீஸ் மாறுது. கரெக்டான கீயாக மாறியும் ஒழுங்காக ஊற்றிக்கல பாருங்க. நான் ஏய் மைண்டை கோளாறு பண்ணுது இதே. இன்னும் ஃப்ரெண்டில் போகணுமா? இந்த கேம் வச்சு செய்தி பேசுனேன். இப்போ இங்கே லாஸ்ட்டில் இல்லையோ, நான் மாற்றலான்னு கை ரெடியாக வச்சுருந்தேன். பிளாக் சொல்லுது. ஓ விழுதுன்றதை பார்த்துட்டு எங்கே உள்ள போது தெரியாமல் போயிட்டு விழுந்தேன் பார்த்தீங்களா. யோப்பா டை என்னடா இது. ஓ இதே குடியும் டாய், இது எதிர்பார்க்கல அதுக்குன்ட்டு. கரெக்டாக பண்ணேன் பார்த்தீங்களா. இதில் தான் ரொம்ப நேரமாக ஒரு வாட்டி முக்கியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஏய் ஃபஸ்ட் ட்ரைலே வந்துட்டு போன வாட்டி அப்படி முக்கியிருந்தேன் ஒரு வாட்டி செய்யும் போது. டாய் ஒழுங்கா போயேண்டா. இது இவ்வளோ ஈஸியாக நான் நினைக்கக்கூடாது அதுக்குன்ட்டு. ஓ இதையும் மறந்துட்டேன். அது ஏமாத்திட்டு போகுது, பின்னாடி இருக்கிறது அப்படியே நிற்குது. ஏன் மாற்றிட்டு போகுதுன்னு சொல்லி ஊதிக்கிறேன் பார்த்தீங்களா. வரோன்னு நினச்சி குதிச்சேன், வர மாட்டேங்குது. ஓய் கரெக்டாக குதிச்சான், ரொம்ப தூரத்தில் குடிச்சிட்டேன். இதோ ரொம்ப தூரத்தில் குடிச்சிட்டேன், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக குடிச்சிட்டேன். என்னடா இது, நம்ம பொறுமையாகவே போவோம். டாய் என்னடா இது, ஈஸியாக தான் நம்ம கேக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக வந்துடுமா? என்னடா கரெக்டாக வந்துட்டு உங்க அப்பா வந்துட்டேன்டா. இந்த 10 நிமிஷம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் ஞாபகம், இதுவும் பழையது மாதிரி தான். அப்புறம் நான் எப்படி அங்கே போவேன்? நான் அதை தான் குதிக்க ட்ரை பண்ணேன், அது குதிக்க முடியல.
இப்போ நான் ஜம்ப் அழுத்தினையா? என்னையா இது? இதெல்லாம் செய்யக்கூடாதியா இது. இப்போ கரெக்டாக போயிட்டான் பாருங்க. ஓ மேகா, நம்ம வந்த லெவலுக்கே வந்துட்டோம். அடுத்த லெவல் போகணும். இதுதான் அடுத்த லெவல். நம்ம வேலையே பண்ண வேணாம் போலே. வேலையே பண்ண வேணான்னு சொல்லி வாய முடியல. வேலையே நிறைய பண்ணும் போலே. பத்து நிமிஷம் வீடியோ. எனக்கு ஞாபகம் இருக்கு. டாய் யாரா நீ? என்ன பண்ணும்? டாய் குதிச்சு ஸ்பைக்லேயே ஓடும் பார்த்தீங்களா? ஓகே ஓகே, எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு. அவன் மேலே குதிக்கும் போது நான் கரெக்டாக குதிக்கணும். இந்த டாங்குன்ற சவுண்டு கேட்டு அத்த செகண்ட் நான் குதிக்கணும். ஓகே, இப்போ எனக்கு ஓரளவு புரிஞ்சிச்சு. ஓ இங்கேயே மறந்துட்டேன். ஐயோயோ. ஐயோ, கீழே வரும்போது தான் குதிக்கணும்னு நினச்சி அப்படி பண்ணேன். டைமிங் நோட் பண்ண முடியல கைஸ், கண்ணு தெரிய மாட்டேங்குது, குழப்பிடுது. குதிச்சும் ஒன்று ஏ வந்துட்டேன் பாருங்க. இதுதான் டைமிங்ன்றது. டைமிங்னா இதுதான். டாய் ஓஹோ, ஆஸ்திரேலியா வந்துட்டேன். எங்கடா இருக்கேன் நான்? இங்கே இருக்கேனா? எனக்கு கண்ணு தெரில. ரீஸ்டார்ட் பட்டன் மடிச்சிச்சு. ஓ நீ அப்படி வரிய. டாய் கரெக்டாக அது மேலே குச்சேன் பாருங்க. டாய் கடுப்பேத்துது இது. வந்துட்டேன்டா. இல்லை எனக்கு புரியல. இதில் மட்டும் அது பக்கத்தில் நின்னா கூட குதிக்க மாட்டேங்குது. அதில் அங்கேயே அது மேலேயே இருந்துச்சு. அதை விட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி நின்னாலும் குதிக்குது. கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன். ஸ்லோவாக வந்து லக்கு போச்சு. ஓ ஓ இது ஒவ்வொரு இதுக்கும் மூவ் ஆகுது. ஞாபகம் வந்துடுது. இதுக்கு மேலே எனக்கும் தெரியாது மிஸ். ஆனால் இது வரைக்கும் தான் இதுவே பண்ணிருக்கேன். இதுக்கு அடுத்த லெவல் தான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கீ பக்கத்தில் அடிக்கவே ஆரோ கீக்கு பதிலாக கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போவும் அதே தான் பண்ணேன். சரி சூப்பராக பண்ணிட்டேன். கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணிட்டேன். இது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை மூவ் ஆகி அங்கே வர அடிக்க வெயிட் பண்ணோம். அதை தள்ளி விட்டுரும். ஐயோ ஐயோ எனக்கே சிரிப்பாக இருக்கு. நான் அது பண்ணுற வீட்டில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
லக்கில் பிடிச்சேன் நான் பண்ணி அழுத்திருந்தேன் எங்கேயோ போய்ட்டு பிடிச்சேன். இப்போ நான் எப்படி மேலே போவேன்? ஓ லக்கில் குச்சி வந்தேங்க. டேய் எதுவுமே இப்போ நான் பண்ணுறது இல்லை, அதுவே நடக்குது. சும்மா நான் அழிச்சு விட்டாலே போயிடுது. ஓ மை காட், இந்த எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, அதனால தான் நிற்கிறேன். ஐயோ அதுக்கு நீங்கள் நிற்கக்கூடாது. டாய் இங்கே நிற்போம். கரெக்டாக பண்ணிட்டேன். லக்கு ஃபுல்லாக நான் கவுண்டே பண்ணல, அப்படியே வந்துட்டேன். ஓகே 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 எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு. நான் இப்போ புரியல, குழப்பிக்கிட்டேன். கரெக்டாக பண்ணிட்டேன். ஓய் ஓகே 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 இப்போ நான் குட்டியாவ முடிச்சிருங்க. ரெக்கார்டிங் பைக் கொஞ்சம் கீழே போக மாட்டியா? சரி ஓடி. ஓடு 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 ஓடு. கரெக்டாக போயிட்டு முட்டிக்கிட்டு இருந்தேன். டாய் ஒரு பிக்சலில் தப்பிச்சேன். நான் இங்கே விட்டுட்டேன். இதான் நினச்சேனே, ஏதோ தெரியுமே, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு யோசித்தேன். நான் திரும்பினேன், ஆனாலும் விட்டுட்டேன். சின்னதாக இருந்தால் எப்படி ஓடுறான் பாருங்களேன். இதோட அடுத்து நானே விடிச்சுக்கிட்டு ஓடுறான். என்னடா எதுக்குடா உள்ள நீனு? நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அது இங்கெல்லாம் ஃபாஸ்ட் இல்லை, அங்கே மட்டும்தான் ஃபாஸ்ட்டு. வந்துட்டேன். கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் காய்ஸ். என்னோட ஒரு சின்ன டவுட்டு, நான் எப்படி அங்கே விழுந்தேன்? எப்படியா குட்டியாச்சு? நான் குட்டியாக மாட்டேனே, ஏதோ தப்பா இருக்கே. ஓகே ஓகே, இந்த போ.
எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி மொக்க வாங்கினேன். செம. சரி ஓகே, ஒன்றுத்துல 1 2 3 4 5 6 7 இருக்கா? நம்ம இப்போ எத்தனை முடிச்சிருக்கோம்? 6 7 8 9 முடிச்சிருக்கோம். நம்ம 10 நிமிஷம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு மீதி யாரும் நம்ம அப்புறமா ஆடுவோம். அடுத்த ஃபாட்டா போயிடுவோம். டோரே டோரே கடுப்பத்தாதில் ஓடணுன்னா அவ்வளோதான் ஒன்று. பரவாயில்ல, நான் தப்புச்சிட்டா எதிர்பார்க்கல. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. டோரு உள்ள இருக்குது, நான் எப்படி அங்கே போவேன்? சரியா போவோம். டாய் என்னடா இத்தனை டோர் வருது? ஓ, அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு அது ஃபுல்லாக கீழே குனியத்துக்குள்ளே நான் மேலே வரணும். இங்கே வந்து டோர் பிடிக்கணும். ஆனால் அதுக்கு நீ இந்த அளவுக்கு இத்தனை ஆட்டி நான் சாவக்கூடாது. எதுக்கு சாவறேன்னு நினைக்க தரல. அட்டை ஓவராக குதிக்கிறாங்க சிவன். அதுக்கு நீங்களாம் குதிக்க வேண்டியதில் குதிக்க மாட்டேங்கிறான். ரொம்ப பண்ணணும். நீங்கள் என்னத்துக்கு ஸ்கிப்பர் கொடுங்க? ஸ்கிப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் தான் ஆடுவேன். கிளம்பிப்பா. டேய், நான் உன்னை ஸ்கிப் பண்ணி அது மேலே லேண்ட் ஆகணுண்டா. என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? எஸ், ஸ்லோவாக அதில் வர முடியுது கைஸ். செம்ம. ஓ ஓ, இது நான் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன். யாரோ ஆடி இந்த டோர் ஸ்பைக்ஸ்குள்ளே போகிறதுக்குள்ள நான் வரணும். என் நடுவில் ஏதாச்சும் ஒரு ஸ்பைக் வரும்னு நான் நினைக்கிறேன். இங்கே தான் எங்கேயாச்சும் வரும். சொல்லலை. நான் அங்கே நடுவில் குதிக்கிற இடத்துலையே வரும்னு நினச்சேன், வரல. ஐயோ, நின்ட்டேன். போ 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 போ. குதிச்சு ஓடுறா ஓடுறா, ஃபஸ்ட்டாக ஓடுறா, இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக ஓடுறா. டேய் ஓடிதுல, ரொம்ப ஸ்லோவாக ஓடுற. அப்பா பிடிச்சிட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓ, இதுவும் அந்த ஜம்பிங். நான் டோரே அதான் அடங்கு. நான் டோரே அதான் நினச்சேன். நான் தான் டோரா இந்த வாட்டி. சூப்பர், டோரே வரும் என்கிட்ட. சரி ஓகே கைஸ், இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இதுவே 25 நிமிஷம் ஆயிடுச்சு. டாட்டா. நம்ம அடுத்த பாட்டா போடுவோம்.